அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ என்னோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓபி என்ட்ரி செக் பண்ண முன்னாடி நம்மளோட மார்னிங் லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருக்கு, அந்த மார்னிங் லெவல்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் என்ட்ரி எடுக்கலாம் சொல்லிட்டு கிளியராக பார்த்துடலாம். ஸோ நேற்றோட வீடியோ நான் கிளியராக சொல்லியிருந்தேன். நம்ம போட்டிருந்த இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுருந்தால், ஸோ நான் சொல்லியிருந்தது இந்த ரேஞ்சு. ஸோ இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சா பை சைடு நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லைனா கண்டிப்பாக டவுன் சைடு வருங்கிறத மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் நானும் இந்த அளவு ஒரு எக்ஸ்பெக்டைஸ் பண்ணவே இல்லை இது ஒரு பெரிய ஒரு ஃபால் நடக்கும் சொல்லிட்டு. பட் இந்த ஃபால் நம்ம எப்படி ப்ரீட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவல்ஸ் வச்சு பண்ணிக்கலாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எந்த விதமான என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோவாக பிரேக் அவுட் பண்ணிச்சு, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் சைடுங்கிற கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. சேம் டைம் நம்ம போட்டிருந்த இந்த 17,964 ஒரு ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட்டால் கொஞ்சம் கூட சஸ்டெயின் பண்ணவே முடியலங்க. ஸோ எத்தனை தடவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லாம் பாருங்கள், அதுக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல, டவுன் சைடு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல செகண்ட் ஒரு டெஸ்ட்டு பின் பாரு. ஸோ அகைன் ஒரு கிரேவ் ஸ்டோன். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு நியூட்ரல் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி அதால் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. கண்டினியூஸாக அதுக்கப்புறம் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. கரெக்டாக ஒரு 10:50 ஒரு பெரிய ஃபால் ஸ்டார்ட் ஆனது நீங்கள் நிஃப்டியில். அதுக்கப்புறம் எங்கேயுமே நிற்கல, ஃபுல்லாகவே ஒரு ஃபால் தான். ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் நம்மளோட லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் தான் நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அதை தான் நம்மளோட மார்னிங் லெவல்ஸில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கிளியரான பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் வித்தவுட் விக்கு. ஸோ விக் இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் தான் நம்ம எப்பவுமே என்ட்ரி எடுக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிரேக் அவுட் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. ஸோ நம்ம டார்கெட்டுங்கிறது நம்மளோட ரெக்ஸ்ட்ரக்ட் லெவல்ஸ் கூட நம்மளோட டார்கெட் வச்சுருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பை ஜோன் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ இந்த பை ஜோன் கூட நம்ம டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ பை ஜோன் தானே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் கேட்பீங்க. ஸோ நம்ம நேரத்தோட பை ஜோனில் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ரீசன் வேறுங்க. ஸோ அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளியராக லிக்விடிட்டி இந்த இடத்துல உங்களுக்கு இருந்தது. அப்போ அந்த லிக்விட் கலெக்ட் பண்ணிட்டு அப்சைட் மூவ்மெண்ட் போனது. ஏன்னா இங்கே இருந்த பெண்டிங் ஆர்டர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு அப்சைட் போயிருந்தது. பட் இந்த இடத்துல ஏன் நம்ம பை ஆர்டர் எடுக்க வேண்டாம் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு இடத்துல பை ஜோன் இருந்துச்சுன்னா ஓவரால் ட்ரெண்டு ப்ரோ ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு. அப்போ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஆஃப் ரேட் நடக்கணும். நேற்றோட வீடியோ பார்த்தவங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் ரேட்டோட இது தெரியும். ஸோ மிஸ் பண்ணுவாங்க, நேற்றோட வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். கண்டிப்பாக ஏன் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்கிறத நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்துக்கு நம்மளோட ஒவ்வொரு லெவல்ஸ்லுமே கிளியராக ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு நான் எங்கெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கணும் பாருங்கள், நமக்கு தெரியும். நம்மளோட லெவல்ஸ் எங்கெல்லாம் போட்டுருமோ அங்கெல்லாவே கிளியராகவே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போட்டு தான் அப் சைட் டவுன் சைடு போயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளோட நிஃப்டி இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்மளோட மார்னிங் லெவல்ஸ் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான், சேம் திங் தான். நம்ம 1 ஹவரில் போட்டிருந்த ஒரு ரைசிங் விச் ஃபார்மேஷனில் கேண்டில் ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் நடந்தது. அது எப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே. ஸோ இதுக்கு மேலே என்னங்க நம்மளுக்கு வேணும்? ஆல்ரெடி நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜோன் எங்கே இருக்குது? கீழே தான். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி இதான் டார்கெட்டு முடிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு என்ட்ரிக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் கூட நம்மளுக்கு கிளியரான என்ட்ரி கிடச்சிருக்குன்னா, கிளியராக நம்ம போட்ட 1 ஹவரில் ஒரு ஸ்ட்ராங்கான பின்பார் கேண்டில் போட்டு டவுன் சைடு போனது. ஸோ உங்கள் என்ட்ரி உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே, உங்களோட டார்கெட் இங்கே முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் அகைன் அதை ஒரு பிரேக் அவுட், அடுத்த டார்கெட்டு. ஸோ நம்ம எங்கெல்லாம் டார்கெட் போட்டிருக்கோம் அங்கெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஆர்டர் எப்படி கட் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஸோ இதனால் தான் நம்மளோட 1 ஹவர் கேண்டில் எப்பவுமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறோம். சேம் திங்கில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போட்டு அகைன் ஒரு டவுன் சைடு, ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் போட்டு அகைன் ஒரு டவுன் சைடு. ஸோ இது மாதிரி நம்மளோட லெவல்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் பேங்க் நிஃப்டி நம்மளோட லெவல்ஸ் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்க வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஓபி என்ட்ரி பார்த்துடலாம். இன்றைக்கி ஓபி என்ட்ரி பார்க்குறத விட ஒரு இன்டிஸ்மெண்ட் ரேஞ்சை பற்றி கிளியராகவே சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த இன்டிஸ்மெண்ட் ரேஞ்சை பற்றி லைவில் சொல்லியிருக்கோம். பட் இன்றைக்கி அது நடந்திருக்கு. நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த இன்டிஸ்மெண்ட் ரேஞ்சை பற்றி நான் கிளியராகவே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டியில் எங்கெல்லாம் நம்மளோட ஓபி என்ட்ரி கிடச்சதா நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்க முன்னாடி, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்டில் வந்து கிளியரான ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்மேஷன் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ எப்பவுமே ரைசிங் வெஜ் ஃபார்மேஷனை நீங்கள் மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு, அதாவது மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேலே உள்ள சைடு வந்து ஃபஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா கீழே உள்ள சைடு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைசிங் வச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதை க்ளோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடச்சிரும். சேம் திங் உங்களுக்கு டவுன் சைடு போச்சுன்னா சப்போர்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ இதான் நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நடந்தது. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனுக்குள்ளே தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போய்கிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த சப்போர்ட்டு கீழே உங்களுக்கு ட்ரேட் ஆரம்பிச்சது. இப்போ நான் 5 மினிட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நேரத்தோட பெண்டிங் ஆர்டர் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்.
ஸோ இந்த கேண்டில் தான், இந்த ஆப்போசிட் கேண்டில் தான் நம்மளோட பெண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ என்ன நடந்திருக்கு, ஒன்ஸ் பஞ்ச் பண்ணிட்டு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க தான் செஞ்சுருந்தது. பட் என்ன அது ஃபுல் அப்சைட் என்ன அகைன் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு அப்சைடு போயிருந்துருக்கணும். பட் ஓப்பன் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், கிளியராகவே செல் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஃபஸ்ட்டு ஒரு பிஓஸ் நடந்தது. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அப்போ உங்களோட இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் பிளாக் வந்து இந்த பிளேஸ் தான் நீங்கள் மார்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தால் என்ட்ரி. ஓகே கரெக்ட் தான். ஆனால் இது வந்து ஒரு அன்டெஸ்ட் ஆர்டர் பிளாக் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை மார்க் பண்ணி வைக்கலாம். திரும்ப இந்த பிளேஸ் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு செல்லுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல அகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல இது மாதிரி கண்டிஷனில் நீங்கள் எங்கே ஆர்டர் பிளாக் எடுப்பீங்க. ஸோ இது மாதிரி இடத்துல தான் நான் எப்போயுமே சொல்கிறது, இம்பேலன்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த இம்பேலன்ஸ் கேண்டில் பிடிச்சி நீங்கள் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல உள்ள இம்பேலன்ஸ், ஹை இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த டாப் மோஸ்ட் உள்ள இந்த நியூட்ரல் கேண்டில் தான் உங்களோட ஆர்டர் பிளாக்கு. ஸோ இம்பேலன்ஸ் இருக்கா. ஸோ இம்பேலன்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எப்பயும் சொல்கிறது தான். ஸோ இந்த கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் எடுத்துங்க, இது செகண்ட் கேண்டில். ஸோ இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட லோவும் இதுக்கப்புறம் இந்த மூணாவது உள்ள கேண்டிலும் லோவும் கண்டிப்பாக மிட்டிகேட் ஆகிடணும். ஸோ இது மாதிரி மிட்டிகேட் ஆகிற பிளேஸ் தான் நம்ம இம்பேலன்ஸ் சொல்லுவோம். கிளியர் அந்த இம்பேலன்ஸ் பஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் சைடு நடந்திருக்கா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எங்கே நடந்திருக்காங்க, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த பிளேஸில் நடந்திருக்குங்களா. அப்புறம் நம்மளோட ஆர்டர் பிளாக்கு சிம்பிள், இந்த ஆப்போசிட் தான் உங்களோட ஆர்டர் பிளாக்கு. ஸோ வந்தது பஞ்ச் பண்ணது கீழே விழுந்தது. ஸோ நம்மளோட நிஃப்டியில் கிடச்சி இன்றைக்கி ஆர்டர் பிளாக் கான்செப்ட் படி 2 என்ட்ரி தான். ஸோ அந்த 2 என்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock or 1 o'clock மேலே தான். பட் 2 என்ட்ரியுமே ரொம்பவே க்ரூஷியலான என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரியோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் 80 பாயிண்ட்டுக்கு மேலே. ஸோ இந்த 2 என்ட்ரி நம்ம பிடிச்சிருந்தால் போதும், நம்மளோட ஆர்டர் பிளாக் கான்செப்ட் படி ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இண்டிஸ்மெண்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து பேங்க் ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ நிஃப்டியில் அதே இண்டிஸ்மெண்ட் ரேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அதை நான் காட்டிடுறேன் கிளியராக. ஸோ எப்போலாம் உங்களுக்கு இது மாதிரி பெரிய ஃபால் நடக்குதோ அப்போலாம் நம்மளோட இண்டிஸ்மெண்ட் ரேஞ்சு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இண்டிஸ்மெண்ட் ரேஞ்சுனா அவங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க, இண்டிஸ்மெண்ட் ரேஞ்சு தான். ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து எங்கெல்லாம் அவங்களோட ஆர்டர்ஸை ஹோல்டு பண்ணி அதை திரும்ப எடுத்து அங்கேருந்து ஒரு பெரிய ட்ரெண்டே கொண்டு போவாங்க. ஸோ அதான் நம்ம இண்டிஸ்மெண்ட் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்க நம்மளுக்கு இங்கே எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ட்ரூ இம்பேலன்ஸ் வேணும். ஸோ ட்ரூ இம்பேலன்ஸுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஆப்போசிட் கேண்டில் தான் நம்மளோட ஃபஸ்ட் இண்டிஸ்மெண்ட் ரேஞ்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம நிஃப்டியில் நான் சொல்கிறத விட பேங்க் நிஃப்டி சொன்னால் இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நான் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்குறேன். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறோம், நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து ஆர்டர் பிளாக் எஸ்எம்சி கான்செப்ட் தான் ட்ரேட் பண்ணுறோம். பட் சில பேர் வந்து சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணி நீங்கள் டவுட் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தான் செய்கிறோம். பட் சிபிஆர் எடுக்கும்போது உங்களோட எஸ்எல்ங்கிறது டெய்லி உங்களுக்கு கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஏன்னா உங்களோட சிபிஆருக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சா மட்டும்தான் உங்களோட எஸ்எல். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். பட் நம்மளோட எஸ்எம்சி கான்செப்ட் படி ஆர்டர் பிளாக் எடுக்கும்போது அந்த கேண்டில் தான் உங்களோட ஆர்டர் பிளாக். அப்போ ரொம்ப மினிமம் எஸ்எல் தான். ஸோ அதனால நம்ம வந்து எஸ்எம்சி ஆர்டர் பிளாக் கான்செப்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் சிபிஆர் கண்டிப்பாக தப்பு இல்லை, அதை ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம். பட் சிபிஆர் மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எஸ்எம்சினா ஃபுல்லாக எஸ்எம்சி வாங்க. ரெண்டு மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாதீங்க. லைவ் ட்ரேட்டில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே. ஸோ எஸ்எம்சி வாங்க, இல்லை சிபிஆர் எடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பட் சிபிஆரில் வந்து உங்களோட எஸ்எல்ங்கிறது கண்டிப்பாக நாளுக்கு நாள் கூடும் குறையும். பட் நம்மளோட ஆர்டர் பிளாக் கான்செப்ட் படி தெரியும், இந்த கேண்டில் தான் நம்மளோட எஸ்எல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். ஸோ நான் சொன்ன பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி இண்டிஸ்மெண்ட் ரேஞ்ச் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க. என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி போட்டிருக்கா. ஓகே, ஸோ இந்த லிக்விடிட்டி போடும்போது as per ப்ரைஸ் ஆக்ஷன் படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்போல்லாம் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய ஃபால் நடக்க தாங்க செய்யும். பெரிய ஃபாலோ இல்லை பெரிய அப்சைடு டவுன் சைடு எப்போல்லாம் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய அப்சைடோ இல்லை டவுன் சைடு மூமெண்ட்டை கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஸ்டாக் எடுத்து காட்டிடுறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் நான் கூட இந்த ஸ்டாக்கில் இன்ட்ராடே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஸோ ஐஆர்சிங்கிற ஸ்டாக் தான். ஸோ இதில் நான் எப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸில் வந்து கிளியரான ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் கொடுத்து தான் ஒரு பெரிய அப்சைட் மூவ்மெண்ட் போனது. நேற்றோட டேயில் வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த லோ ஃபுல்லாக நான் மார்க் பண்ணுறேன், இந்த ஹை ஃபுல்லாக மார்க் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுங்களா. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய அப்சைட் மூவ்மெண்ட் பாருங்கள்.
ஸோ அஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்குறவங்களும் இல்லை ஆர்டர் பிளாக் கான்செப்ட்டில் பார்க்குறவங்களும் இந்த ட்ரையாங்கல் கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க. கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கல் பிரேக் அவுட்டில் பெரிய ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ட்ரையாங்கல் கிடச்சா மார்க் பண்ணுங்கள், பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுங்க. எஸ்எல் ரொம்ப மினிமமாக இருக்கும், உங்கள் டார்கெட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நமக்கு அதான் நடந்தது. ட்ரையாங்கல் பிரேக் அவுட் வச்சு தான் ஒரு பெரிய என்ட்ரி கிடச்சிது. பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சு இன்றைக்கி எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கிறத நம்ம கிளியராகவே பார்த்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சுலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய ரேலியில் வந்து இது மாதிரி கிளியரான இம்பேலன்ஸ் கேண்டில் விட்டுட்டே வருவாங்க. ஸோ இது மாதிரி இம்பேலன்ஸ் கேண்டில் வரும்போது இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த கேண்டிலுக்கும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா. ஸோ ஃபஸ்ட் இம்பேலன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நடந்திருக்கு, இந்த கேண்டிலுக்கும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா. ஸோ செகண்ட் இம்பேலன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டிலுக்கும் இதுக்கப்புறம் அந்த 3 கேண்டிலுக்கும் உள்ள இம்பேலன்ஸு. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக 2 or 3 இம்பேலன்ஸ் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஃபஸ்ட்டு ரூல் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் இதை மாதிரி இம்பேலன்ஸ் கிரியேட் ஆன பிறகு, அதாவது கண்டினியூஸாக சிங்கிள் கலர் மூவ்மெண்ட்டில் இது மாதிரி இம்பேலன்ஸ் விட்டுட்டு வரோம். ஸோ இதில் வர ஃபஸ்ட்டு ஆப்போசிட் கேண்டில், இப்போ நமக்கு டவுன் சைடுக்கு ஆப்போசிட் கேண்டில் என்னதுங்க, க்ரீனு. அப்போ அந்த க்ரீன் கேண்டிலோட ஹையை நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஓகே, மார்க் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆப்போசிட் கேண்டில் வரும். அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த க்ரீன் கேண்டிலுக்கு ஆப்போசிட் வந்து என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டோட கேண்டில் வரணும். ஓகே, அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து 2 or 3 or மல்டிபிள் கூட வரலாம். இந்த ரெட் கேண்டில் பற்றி சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அகைன் ஒரு ஆப்போசிட் கேண்டில் வரணும். ஸோ என்ன நடந்திருக்கு, ஆப்போசிட் கேண்டில் இது இருக்குது, இதோட கேண்டிலோட லோவை மார்க் பண்ணணும். அப்போ இதுதாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சு. ஸோ இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல பல்கான ஆர்டர்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எப்போலாம் இந்த என்ட்ரிக்குள்ளே வருதோ அப்போலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சு விட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிளியராக பிரேக் அவுட் பண்ணிச்சா. ஸோ அதுக்கப்புறம் எப்போலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சோட லைனை டச் பண்ணுதோ அப்போலாம் பாருங்கள் உங்களுக்கு, ஸோ இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு, அகைன் ஒரு ரேலி, இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு, அகைன் ஒரு ரேலி. ஸோ இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரேலியில் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சிக்கலாம் பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 200க்கு மேலே. ஸோ அகைன் இந்த ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 200க்கு மேலே. ஸோ இப்படி தாங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ சிம்பிள், மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்சைட் டவுன் சைடு கண்டினியூவாக ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் விட்டுட்டு வரணும். இந்த இம்பேலன்ஸ் வந்து 2 or 3 வரலாம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் விட்டுட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்போசிட் கேண்டில் வரணும். ஸோ டவுன் சைடுக்கு வந்து ஆப்போசிட் க்ரீனு, அப் சைடுக்கு ஆப்போசிட் ரெட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், அகைன் ஒரு சேம் கலர் கேண்டில், எந்த ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டோட கேண்டில் கண்டிப்பாக இந்த ஆப்போசிட் கேண்டில் அப்புறம் வரணும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு அகைன் ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். அந்த க்ரீன் கேண்டில் லோவும் ஃபஸ்ட்டு அந்த கேண்டிலோட ஹையும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சில் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த என்ட்ரி நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம், இல்லை வெயிட் பண்ணி கேண்டில் ரிவர்சல் பட்டன் கிடச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ஈவினிங் ஸ்டார் போட்டிருக்கா. ஸோ இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் எங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் நடந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சேம் திங் தாங்க. நிறைய டவுட் வரும், அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் தானே நான். ஓகே, இப்போ நான் இதை மார்க் பண்ணி காட்டிடுறேன், டவுட்டும் கிளியர் பண்ணிடலாம். என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டிலுக்கும் இம்பேலன்ஸ் விட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இது 2வது கேண்டில், இது 3வது கேண்டில் இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். 2 இம்பேலன்ஸ் கேண்டில் வந்துருச்சு. ஓகே, அப்புறம் என்ன நடந்திருக்கு, ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. அப்புறம் கண்டிப்பாக அகைன் இது இந்த க்ரீன் கேண்டிலுக்கு ஆப்போசிட் கேண்டில் கொடுக்கணும். அப்போ என்ன நடந்துச்சு, கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் இல்லை. ஸோ விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அகைன் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இம்பேலன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அது பெரிய இம்பேலன்ஸ் எதுவுமே இங்கே கிடைக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நம்ம ட்ரெண்டு கண்டினியூஷன்லாம் இந்த கிளியரான ஒரு இம்பேலன்ஸ் விட்டுருந்துருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கண்டினியூவாக ஒரு சிங்கிள் கலர் கேண்டிலில் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல உள்ள ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு இது தான். ஸோ இதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சு தான். ஸோ இது கான்செப்ட் என்னன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் விட்டுட்டு வந்துருக்கு. ஸோ இது மாதிரி கான்செப்ட் வச்சு நம்மளோட ட்ரேட் எடுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன்னா மினிமம் வந்து ஒரு 2 or 3 இம்பேலன்ஸ் கேண்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட பேங்க் நிஃப்டி இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்து இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால நம்மளோட நிஃப்டி இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் மெஜாரிட்டி டைம் இதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் கிடச்சிச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் நிஃப்டியோட சார்ட் எடுத்து காட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணலை. ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் இப்போ நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ ஓகே, நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நடந்தது கிளியரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சு ட்ரேடிங் தான். அதை தான் இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் நம்மளோட மார்னிங் லெவல்ஸ் வச்சு கிளியரான என்ட்ரி நிறையாவே கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட தமிழ்ஷாக் டிஸ்கஷன் கேள்வி கண்டிப்பாக நம்ம டவுட் கிளியர் பண்ணலாம். ஸோ அது போக லைவ் சப்போர்ட் வந்து நம்மளோட நண்பர் பாலா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ என்ன டவுட்னாலும் லைவில் நீங்கள் கேளுங்க, அவங்க ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.